இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு நண்பர்களே, இந்த 3ஆம் நாள் காலை தியான அமர்வில் ஒரு புதிய மாற்று சிந்தனையை, ஆன்மீக சிந்தனையை எந்த ஒரு சமரசத்திற்கும் இடமில்லாமல் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஆன்மீகத்திற்கும் மத நம்பிக்கைக்குமான வேறுபாட்டை வரலாற்றுப்பூர்வமாக விவிலிய பின்னணியோடு ஆண்டவருடைய வாழ்க்கை அனுபவத்தோடு நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கையிலிருந்து இந்த இறை சிந்தனையை கேட்டோம் என்றால் நிச்சயமாக சில வேளைகளில் தப்பறையான ஒரு கொள்கையாக இருக்குமோ என்று யோசிக்கக்கூடிய அல்லது அந்த பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு சில வேளைகளில் சிலருக்கு அப்படி தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே திருச்சபையினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில், திருச்சபை கொடுத்த அந்த வளர்ப்பு முறையின் அடிப்படையில் விவிலியத்தை சரியாக ஆய்ந்தறிந்து ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அல்லது ஆண்டவருடைய ஆன்மீக அனுபவத்திலிருந்து, அதிலும் குறிப்பாக புனித அசிசி பிரான்சிஸ் நற்செய்தியை வாழ்வாக்க வேண்டும் என்று முற்பட்ட பொழுது ஏராளமான எதிர்ப்புகளை சம்பாதித்தார். குறிப்பாக திருச்சபையில் இருக்கின்ற பங்கு பணியாளர்களிடமிருந்து ஏராளமான எதிர்ப்புகளை சம்பாதித்தார். அதிலும் குறிப்பாக திருத்தந்தை 3ஆம் இன்னசென்த்தார் அவருக்கு அவர் கொடுத்த அந்த நற்செய்தி வாழ்வுக்கு ஏற்ற விதத்தில் தரித்திர ஏழ்மை மட்டும் பின்பற்றி எந்த இடமோ கட்டிடமோ அன்றாட தேவைகளோ எந்த நிலையும் இல்லாமல் அப்படியே நற்செய்தி வாழ்வாக்குது மட்டும்தான் என்னுடைய சபையினுடைய கொள்கையாக இருக்க முடியும். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை எப்படி இருப்பதற்கு இடமில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் அலைந்து திரிந்த அந்த ஆண்டவருடைய ஆன்மீகத்தை மட்டுமே நாங்கள் வாழ்வாக்க இருக்கிறோம், அதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று லாத்தரான் பேராலயத்தில் வைத்து திருத்தந்தை 3ஆம் இன்னசென்த்தாரிடத்திலே அனுமதி கேட்க சென்ற பொழுது அவர் ஏற்க மறுக்கிறார். இது எப்படி சாத்தியம்? ஒரு சபை, ஒரு குழுமம் இந்த கொள்கையை வைத்துக்கொண்டு எப்படி வாழ முடியும்? இது சாத்தியமில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அங்கே அசிசி பிரான்சிஸ், அப்படி என்றால் நற்செய்தி தவறா? ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை தவறா? நற்செய்தி தவறு என்றால், அல்லது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வாழ முடியாது என்று நீங்கள் வற்புறுத்த ஆசிக்கின்றீர்களா? அல்லது நற்செய்தி தவறு என்று சொல்லுகிறீர்களா, சுட்டி காட்டுகிறீர்களா? நற்செய்தி சரி என்றால் ஏன் வாழ முடியாது? நற்செய்தி தவறு என்றால் எப்படி திருச்சபை கட்டமைக்கப்பட்டிருக்க முடியும்? இந்த கேள்வியை முன்வைக்கின்றார். முன்வைத்த அந்த அசிசி பிரான்சிஸ் அவருக்கு பின்பாக அது சரியாக பின்பற்றப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இது வரலாற்று பின்னணியோடு இந்த அசிசி பிரான்சிஸினுடைய இந்த ஆன்மீகத்தை தேடுகின்ற பொழுது அவர் முற்றிலுமாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆன்மீகத்தை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகின்றார். உலகத்தில் இருக்கின்ற எனக்கு தெரிந்த புனிதர்களிலேயே இந்த அசிசி பிரான்சிஸ் தான் சரியாக ஆண்டவருடைய வார்த்தையை அல்லது ஆண்டவருடைய ஆன்மீகத்தை அல்லது ஆண்டவருடைய அந்த தரித்திர ஏழ்மையை சரியாக புரிந்து கொண்டு அந்த அப்போஸ்தலிக்க வாழ்வை just to follow exactly like that of apostles. அப்போ இதற்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்றல்கள் எப்படி இந்த ஆன்மீகத்தை மாற்றி அமைத்தார்கள், காலநிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து இந்த ஆன்மீகம் மத நம்பிக்கையாக மாறி, இந்த மத நம்பிக்கை அரசியலாக மாறி, ஒன்றுக்கொன்று இரண்டர கலந்து
இன்று நாம் ஒரு வேற்று வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆன்மீகத்திற்கு எதிரான, அது ஆண்டவருடைய ஆன்மீகத்தை தவிர்த்த ஒரு மாற்று வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக நமக்கு இந்த பின்னணியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க, அதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு நிகழ்வை முன்வைக்கின்றோம். ஒரு வேட்டைக்கு போகிறோம். நான் வேட்டைக்கு போயிருக்கிறேங்க. கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்ததுனால வேட்டைக்கு போயிருக்கிறேன். அப்போது வேட்டை நாயை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாய் மட்டும் பரபரப்பாயிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முயலை பார்த்துரும். முயலை பார்த்த வேகத்தில், முயல் போகிற அதே வேகத்தில் இந்த நாயும் அதே வேகத்தில் போகும். அது ஏன்னா அது பார்த்துருச்சு, நேரடியாக பார்த்ததுனால பயங்கர வேகமாக போய் அதை துரத்தும். அப்போது இந்த நாய் அந்த படபடப்பாக இருந்து திடீர்னு எழும்பி ஓடுறத பார்த்த மற்ற நாய்ங்க என்னமோ ஏதோன்னு சொல்லி, இந்த வேட்டை நாய்களுக்கு இது பழக்கம், மற்ற நாய்களும் பின்னாலே ஓடும். இந்த நாய் முயலை பார்த்து ஓடுது. இந்த நாய் ஓடுறத பார்த்து மற்ற நாய்கள்லாம் ஓடி வரும். இந்த மற்ற நாய்கள் ஓடுறதெல்லாம் பார்த்து வேற நாய்கள்லாம், வேற இன்னொரு கூட்டத்தில் உள்ள நாய்கள்லாம் ஓடிட்டு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னன்னு அங்கே தெரியும். அந்த முயல் எந்தெந்த பகுதியில் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு எந்தெந்த பகுதியிலலாம் புதருக்குள்ளெல்லாம் ஓடுது அப்படிங்கிறத பார்க்கும். அப்போது இந்த நாயால் சரியாக அதுக்கேற்ற மாதிரி இதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு இதெல்லாம் போக முடியும். ஆனால் இந்த கடைசி இந்த நாயை பார்த்து ஓடி வந்த அந்த கூட்டம், இந்த கூட்டத்தை பார்த்து ஓடி வர இன்னொரு நாய் கூட்டம், இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதனால் அது கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம், இந்த நாய், அதாவது முயலை பார்த்து ஓடுற இந்த நாயை பார்த்து ஓடுற இந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் தான் அதுவும் ஓடும். ஓடுது பேபி ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் தளர்ந்துடும். ஏன்னா அதுக்கு இந்த நாயை பார்த்து தான் ஓடுது. ஆனால் எந்த நாய் முயலை பார்த்ததோ அந்த நாய் மட்டும் பார்த்தீங்கன்னா விடாது. கடைசி வரைக்கும் அந்த முயலை பிடிக்கிற வரைக்கும் அது விடாது. இல்லை, அந்த முயல் பொந்துக்குள்ளே போய் காணாமல் போகிற வரைக்கும் மூசு அதுலேயே அந்த இடத்துக்குள்ளே சுற்றி வரும். அப்படியே புரண்டி எடுக்கும், மண்ணை எல்லாத்தையும் புரண்டி எடுக்கும். ஏன்னா அங்கே தான் முயல் இருக்குன்னு அந்த நாய்க்கு தெரியும். இந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்துத்தான் இந்த ஆன்மீகமும் இந்த மத நம்பிக்கையுமான அந்த வேறுபாட்டையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது புத்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுவாங்க. போதி மரத்தில் அடியில் அமர்ந்த அந்த புத்தருக்கு இறை ஞானம் கிடைக்கின்றது, அல்லது அவருக்கென்று ஒரு தனி ஆன்மீகத்தை தொடர்கிறார். அந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் நான் கடவுள் இல்லை, கடவுளுடைய அந்த மார்க்கத்தை தேடுவதற்காக, அது துன்பத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆய்ந்தறிந்து அவர் ஒரு ஆன்மீகத்தை தெரிந்தெடுத்து, அந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிறோம். எப்போ அவர் ஒரு ஆன்மீகத்தை பெறுகிறாரோ அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அழைத்து திரிபவராக இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு நிரந்தர இடம் கிடையாது. அவருக்குன்னு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, சொந்த பந்தங்களோ உறவுகளோ மனைவியோ குழந்தைகளோ கல்யாணம் ஆனவர் தான். ஆனால் ஆன்மீக வாழ்வுக்கு அடியெடுத்து வைத்ததுக்கப்புறம் அவர் எதுலையுமே பற்றி இல்லாத ஒரு நிலைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு உச்ச நிலையில் தேடி அலைகிறார். அதுதான் அவருடைய ஆன்மீகமாக தெரிகிறது. இது புத்தருடைய ஆன்மீகமாக பார்க்க முடிகிறது. ஆனால் புத்தரை பின்பற்றிய சீடர்கள் போதி மரத்தில் போய் அமர்ந்து தியானம் பண்ணல. அவர்களுக்கு இந்த துன்பத்திற்கான அந்த தேடல் அவங்கள்ட்ட கிடையாது. இந்த குருவானவர், அவருடைய குரு, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை, ஆற்றலை வைத்திருந்தார். அவருக்குன்னு ஒரு சரியான ஒரு தேடல் இருந்தது. தேடலை வெற்றியும் கண்டார். அதனால் அவருக்குன்னு ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கினார். அவருக்கு பின்னால் இருந்த இந்த சீடர்களுக்கு எந்த இலக்கும் இல்லாமல், அந்த இலக்கில் கொஞ்சம் குறைஞ்சதுனால இவர்களுடைய தேடல் வேறு விதமாக மாறுது. எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே புத்தரை, எந்த புத்தர் நான் கடவுள் இல்லை,
கடவுளுடைய மார்க்கத்தை தேடி அலைகிறேன் அப்படின்னு சொன்னாரோ, நான் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் இறை ஞானத்தை தேடி அலைகிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அவரையே இந்த சீடர்கள் பிற்காலத்தில் கடவுள் ஆக்கிட்டாங்க. அங்கே மத நம்பிக்கையை உருவாக்கி விட்டார்கள், புத்த மத நம்பிக்கையை உருவாக்கினார்கள். எப்பொழுது இந்த ஆன்மீகம், புத்தருடைய ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் புத்த மதமாக மாறியதோ, அங்கே அரசியல் உட்புகுகின்றது. எங்கெல்லாம் இந்த மத நம்பிக்கை இருக்கிறதோ, இந்த மத நம்பிக்கையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்று ஒரு அரசாட்சி இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு பீடம் இருக்கும், அவர்களுக்கு என்ற ஒரு கோவில் இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு பக்தி முயற்சி இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு சட்ட ஒழுங்குகள் இருக்கும். ஆனால் இந்த புத்தரிடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சட்ட ஒழுங்குகளும் இருக்காது, ஆன்மீகம் மட்டுமே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு என்று விதிமுறைகள் வைத்திருப்பார்கள். காரணம், இது அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியலோடு தொடர்பு உள்ளது. எனவேதான் எங்கே நாடுகளோடு சண்டையிடக்கூடிய அளவுக்கு இந்த மதம் அரசாட்சி செய்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கே இலங்கை தமிழர்களுடைய அழிவுக்கு இந்த மத அரசியலும் ஒரு காரணமாக இருக்கின்றது. மத நம்பிக்கை அரசியலோடு ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது. மத நம்பிக்கை தன்னை காத்துக் கொள்வதற்காக பிறரை அழிக்கும். ஆனால் ஆன்மீகம், அங்க புத்தருடைய ஆன்மீகம் ஒரு சிறு உயிரை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு, எந்த உயிரையும் தீண்டக்கூடாதுங்கிறாரு, இயற்கையோடு இயற்கையாக பழக வேண்டும் என்கிறார். ஏன்னா இயற்கையை சரியாக புரிந்து கொள்பவரால் மட்டுமே ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். ஆனால் இந்த சீடர்களிடத்துல எப்பொழுது அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கினார்களோ, அந்த மதம் அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிறது. அந்த மத நம்பிக்கை அது ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்கிறது. அந்த மத நம்பிக்கை வேற்று மக்களை வெறுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகிறது. அந்த மத நம்பிக்கை ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த மத நம்பிக்கை ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு வரைமுறையை வகுக்கிறது. அந்த மத நம்பிக்கை பல உயிர்களை கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறது. ஏராளமான உயிர்கள் கொல்லப்படுகின்றன. இது ஒரு புறம். இன்னொரு புறம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நான் கீழடியிலலாம் போய் அங்கே என்னுடைய இந்த கப்புச்சின் அங்கியை பார்த்த உடனே அங்கே இருக்கிற அந்த தலைமை பொறுப்பாளர், அவருடைய பெயரை நான் மறந்துட்டேன், சென்னையிலிருந்து அவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அந்த பகுதி முழுவதுமாக ஆராய்ச்சி, 6 கட்ட ஆராய்ச்சிக்கும் அவர் தான் பொறுப்பேற்று வழிநடத்தி போயிட்டுருக்கிறாரு. இந்த 6ஆம் கட்ட ஆராய்ச்சியில் தான் நான் போயிருந்தேன். அதாவது இந்த கடந்த மார்ச் மாதத்தில் கீழடியில் போயிருந்தப்போ அவர் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்தார். அப்போது அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது இந்த 6 கட்ட ஆராய்ச்சியிலையும் சரி, ஒரு இடத்தில் கூட இந்த தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக கலாச்சார பின்னணியை, பண்பாட்டு பின்னணியை, வரலாற்று பின்னணியை கொண்ட தமிழர்களுடைய அந்த பகுதி தான் இந்த கீழடியில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும். இந்த பொருட்களில் ஏராளமான பயன்பாட்டு பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடிந்தது. அவர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஏராளமான சாட்சியங்கள் இருக்கிறது. குறிப்பாக குளம் இருக்குது, நீரோடு இருக்குது, கட்டடங்கள் இருக்கிறது, அவர்கள் செய்த பொருட்கள் இருக்கிறது, எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன, விலங்குகளுடைய எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. இவ்வளவும் கிடைத்தது. ஆனால் ஒன்றை தவிர்த்து எந்த விதமான மதம் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இதுவரைக்கும் கிடைக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழக கலாச்சாரம் இயற்கை வழிபாட்டை மையமாக கொண்டது. இந்த இயற்கை வழிபாட்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாகத்தான் புத்தர்களுடைய அல்லது ஜெயினர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக தமிழகத்தில் பரவிய ஒரு காலகட்டம் அது. குறிப்பாக கிபி 2, 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே இந்த தமிழகத்தை இரு பிரிவுகளாக, வடபகுதியாக தென்பகுதியாக ஆண்ட 2 பிரிவுகள். தென்பகுதியில் ஆண்ட பாண்டிய மன்னர்கள் புத்த மதத்தை தழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அங்கே புத்த மதத்தை சார்ந்த மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்தார்கள். இங்கே பல்லவர்களுடைய ஆட்சி, வடபகுதியில் பல்லவர்களுடைய ஆட்சி இருந்தது. இந்த பல்லவர்களும்
அதிகமாக ஜென் சமயத்தை, மகாவீரரை தழுவிய ஜென் சமயத்தையும், அதே போல புத்தரை தழுவிய புத்த மத சமயத்தையும் தழுவியவர்களாக அரசர்கள், இந்த 2 அரசர்களுமே புத்த அரசர்களாக இருந்ததனால் இந்த தமிழகம் முழுவதுமாக இந்த 2ஆம் நூற்றாண்டிலிருந்து, கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள்தான் புத்த மதம் தான் ஆட்சி செலுத்தியது. அதிகமாக புத்த இனம் இருந்தது, அதிகமாக புத்த கோவில்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டையை எடுத்துக்கோங்க, ஸ்ரீரங்கம் கோயிலை எடுத்துக்கோங்க, இப்போ இதுக்கு இருக்கிற அந்த இன்னும் சொல்கிறது மாபெரும் கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்த கோயில்களாக இருந்தது. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் குப்தர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் அங்கே பின்பற்றிய இந்த குப்தர்கள் தான் முதலாக என்ன சொல்றது நம்மளுடைய பிராமணிய சமூகத்தை சார்ந்த, அதுவரை வேத காலமாக இருந்த அவருடைய இந்த பிராமணிய சமூகம் முதலாக புராண சமூகமாக மாற ஆரம்பிக்கிறது. புராண கதைகள் எல்லாம் இந்த 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் எழுதப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இங்கே இந்த புத்தராலும் மகாவீரராலும் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் மாற்றத்தினால், சமூக மாற்றத்தினால், பண்பாட்டு மாற்றத்தினால், கலாச்சார மாற்றத்தினால், மத மாற்றத்தினால் இங்கே இதை சரி செய்வதற்காக இவர்களும் வேத காலத்திலிருந்து புராண காலத்திற்கு மாறுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சிவன் கடவுளாக்கப்படுகிறார், சைவ கடவுளாக்கப்படுகிறார், விஷ்ணு வைஷ்ணவ கடவுளாக்கப்படுகிறார். இந்த அடிப்படையில் தான் இந்த குப்தர்களுடைய ஆதிக்க சக்தியினால் இந்த 2 அரசர்களும், பல்லவர்களுடைய அரசரும் சரி, இந்த பாண்டியருடைய அரசரும் சரி, சைவ அரசர்களாக மாறுகிறார்கள், சிவனை சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எனவே இந்த சைவர்களும் வைணவர்களும் இணைந்து இந்த புத்தர்களை அழித்தொழிக்கிறார்கள், ஜெயினர்களை அழித்தொழிக்கிறார்கள். புத்த கோயில்களும் ஜெயின கோயில்களும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பிரபலமான கோயில்களுமே ஒரு காலத்தில் புத்த கோயில்களும் ஜெயின கோயில்களாக இருந்தது. அது எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டு இன்று சைவ கோயில்களாக, என்ன சொல்வது, விஷ்ணுவை சார்ந்த வைஷ்ணவ கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்பாக இந்த சைவர்களுக்கும் என்ன சொல்வது வைஷ்ணவர்களுக்கும் நடந்த போர் என்பது அது இன்னொரு சகாப்தம். எனவே போர்களும் முழக்கங்களும் குழப்பங்களும் மாற்றங்களும் அழிவுகளும் மனிதனுடைய அழிவுகளும், குறிப்பாக ஏராளமானவர்கள், லட்சமான புத்த மதத்தை தழுவிய மக்களும் சரி, லட்சமான ஜெயின் மதத்தை தழுவிய மக்களும் சரி கிபி 7ஆம் நூற்றாண்டிலே கொல்லப்படுகிறார்கள். இது எப்படிங்க சாத்தியம்? ஆன்மீகம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உயிர்களை கொள்ளாது. ஆனால் மத நம்பிக்கை என்பது அல்லது மதவெறி என்பது உயிர்களை கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு மத நம்பிக்கை அரசியலோடு ஒன்றாடு ஒன்று இணைந்திருக்கக்கூடிய மத நம்பிக்கை என்பது அரசியலோடு இணைந்து மட்டும்தான் பயணிக்க முடியும். அரசியல் இல்லாமல் மத நம்பிக்கை பயணிக்க முடியாது. ஆன்மீகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆன்மீகத்தை பின்பற்றியவர்கள் நம்முடைய இந்தியாவில் ஏராளமாக இருக்கின்றார்கள். மகாவீரராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், மற்றும் மலைகளிலே வசிக்கின்ற ஏராளமான ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லாத, அக்கறை இல்லாத மாபெரும் மனிதர்களாக இருப்பார்கள். ஆன்மீகம் என்பது வேறு, மத நம்பிக்கை என்பது வேறு. மத நம்பிக்கை என்றென்றுமே அரசியலோடு இணைக்கப்பட்டது. எனவே தான் ஏராளமான உயிர்கள் கொள்வதற்கு காரணமாக இந்த மதம் இருக்கிறது, இந்த மத நம்பிக்கை இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் வகுக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பை உருவாக்குகிறார்கள். எங்கே பாதுகாப்பு இருக்கிறதோ அங்கே, எங்கே மத நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே பாதுகாப்பு இருக்கும். எங்கே பாதுகாப்பு இருக்கிறதோ அங்கே அரசியல் இருக்கும். எங்கே அரசியல் இருக்குதோ அங்கே சட்ட விதிமுறைகள் இருக்கும். எங்கே சட்ட விதிமுறைகள் இருக்கிறதோ அங்கே நல்லவர் கெட்டவர் என்ற வேறுபாடு இருக்கும். எங்கே நல்லவர் கெட்டவர் என்ற வேறுபாடு இருக்கிறதோ அங்கே அழிவுகள் இருக்கும். எங்கே அழிவுகள் இருக்குதோ அங்கே அரசுகள் அழிக்கக்கூடியதாக மாறும். லட்சமான மக்கள் தங்களுடைய உயிர்களை பலியாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மத நம்பிக்கை மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையிலிருந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருச்சிவனுடைய வரலாற்றையும் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், துவக்க காலத்திலிருந்தே நாம் பார்க்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக எப்பொழுது 5 திருச்சுவைகள் உருவாக்கியதோ, ஆண்டவருடைய காலத்தில் எப்பொழுது 5 திருச்சுவைகள் உருவாக்கியதோ, அதற்கு பின்பாக இந்த 5 திருச்சுவைகளில் எந்த திருச்சுவை மேலோங்கிய திருச்சுவை?
என்ற ஒரு நிலைப்பாடு இது மத நம்பிக்கையினால் ஏற்படுகிறது. அப்போ உரோமை திருச்சபை மேலோங்கிய திருச்சபை என்றால் எருசலேமில் ஆண்டவர் உருவாக்கிய இந்த 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 ஆன்மீகம் எப்படி உரோமையிலே ஒரு மேலோங்கிய திருச்சபையாக இருக்க முடியும்? காரணம், மத நம்பிக்கை எது தலை சிறந்தது என்ற ஒரு நிலையை எடுக்கின்றது. அந்த நிலையை எடுத்த பின்பாக மற்ற 4 திருச்சபைகளும் கீழே திருச்சபையாக மாற்றப்படுகிறது. இது மேலை திருச்சபையாக மாற்றப்படுகிறது. அப்போ இதில் யார் உயர்ந்தவர்கள் என்று இன்று வரை சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. காரணம், அது மத நம்பிக்கை. பிரியமானவர்களே, இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அசிசி பிரான்சிஸ் தான் காரணம். இந்த உலக ஆண்டவருக்கு பின்பாக தோற்றுவித்த இந்த சபை தலைவர்களில், சபை தோற்றுவிப்பாளர்களில் அசிசி பிரான்சிஸும் ஒருவர். ஆனால் இவருக்கு இந்த ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர் ஒரு புதிராக இருக்கின்றார். இந்த புதிர் எப்படி அவிழ்க்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஆண்டவரிடமிருந்து தான் இந்த அசிசி பிரான்சிஸ் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அசிசி பிரான்சிஸை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர் ஆண்டவரை போல வாழ வேண்டும், அல்லது ஆண்டவர் எப்படி அப்போஸ்தலர்கள் வாழ வேண்டும் என்று ஆசித்தாரோ அதை போல தானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருவராக அனுப்புகின்றார். எந்த இடமும் வேண்டாம் என்று, எந்த கொட்டகையும் வேண்டாம் என்று பிற்காலத்தில் திருச்சபையினுடைய அல்லது அவருடைய பாதுகாவலராக இருக்கின்ற கருதினாலும் சரி, திருத்தந்தையும் சரி, அவருடைய வற்புறுத்தலின்படி டென்ட் மட்டும் போட சொல்றார். அதுவே அவருக்கு விருப்பமான ஒரு ஆன்மீகம் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அசிசியிலிருந்து அல்லது அசிசி ஆலயத்திலிருந்து அல்லது அசிசியினுடைய அந்த பண்பாட்டு அந்த கலாச்சார நிலையிலிருந்து அவர் போர்ஷியங்கள ஆலயம் நோக்கி வருகிறார். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுச்சுவரை விட்டு வெளியில் வருகிறார். அது அவருடைய ஆன்மீகமாக தெரிகிறது. அங்கே தாயினுடைய மடியில் இருக்கின்ற இந்த அசிசி பிரான்சிஸ் மீண்டுமாக எனக்கு இந்த பதவி வேண்டாம், இந்த சபை தலைவருக்குரிய பதவி வேண்டாம், இல்லை என்னை நம்பித்தான் இந்த சபை இருக்க வேண்டும் அப்படின்னா அவசியம் கிடையாது. காரணம், நான் ஒரு ஆன்மீகவாதி, இதையெல்லாம் கடந்தவன் என்று அப்பொழுதுதான் அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. எனவே தன்னுடைய சபை தலைவர் பதவியையும் துறக்கிறார். சபைக்குரிய வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடையும் தவிர்த்து விட்டு அதற்கு பின்பாகத்தான் அவர் நாடோடியாக ஆலயங்களையும் கூட தவிர்க்கிறார். காரணம், ஆலயம் இஸ் பீயிங் சென்ட்ரலைஸ்டு, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு. எந்த ஒரு இடமும் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மத நம்பிக்கையை சார்ந்தது, அதில் ஒரு அரசியல் இருக்கும். எனவே இந்த அரசியலெல்லாம் தாண்டிய நிலையில் அங்குமங்குமாக அலைந்து தருகிறார். பாறை இடுக்குகளிலே தங்குகிறார், குகை இடுக்குகளிலே தங்குகின்றார். அதற்கு பின்பாகத்தான் அவரால் இந்த கிறிஸ்துமஸ் குடிலே அமைக்க முடிந்தது. நல்லா தெரிஞ்சுவாங்க, எப்படி ஆண்டவர் தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்தில் மனுவரு எடுத்தார் என்பதை முதலாக அவரால் குடில் அமைத்து முதலாக அந்த பிறந்த குழந்தை இயேசுவை, அந்த ஆன்மீகத்தை மக்கள் மத்தியில் பரப்ப முடிந்தது. முதலாக இது அதுகாலம் வரை ஆண்டவருடைய பாடுகளையும் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் மட்டும் மையமாக கொண்ட ஆன்மீகத்திலிருந்து ஒரு புதிய ஆன்மீகத்தை, ஒரு சரியான ஆன்மீகத்தை கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தந்தையாக இருக்கின்ற, அதாவது கடவுளாக இருப்பவர் மனித நிலைக்கு உருவெடுப்பது என்பதே ஒரு மாபெரும் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் ஏராளமான உள்ளர்த்தங்கள் இருக்கிறது. அதை சரியாக அவர் எப்பொழுது இந்த கட்டடங்களை விட்டு இந்த ஒரு அரசியல் வரைமுறையை விடுத்து அலைந்து திரிந்தவராக இந்த ஆன்மீகத்தை சரியாக புரிந்தவராக இருக்கின்றாரோ அப்பொழுதே இந்த குழந்தை இயேசுவினுடைய அந்த பிறப்பை பற்றி அதற்கான ஆன்மீகத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். எனவே குடில் அமைக்கின்றார். அதற்கு பின்பாகத்தான் அவர் 5 காய வரம் பெறுகிறார். காரணம், ஆண்டவருடைய அந்த பிறப்பினுடைய அந்த ஆன்மீகத்தை சரியாக புரிந்த நிலையில் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பயணத்தினுடைய இறுதி நிறைவாக 5 காய வரத்தை பெறுகிறார். அது ஆண்டவருடைய பாடுகளின் ஆன்மீகத்தை பற்றி சரியான ஒரு புரிதலை இந்த அசிசி பிரான்சிஸ் பெற்றதனால்தான் இந்த ஆன்மீகம் 5 காய வரம் பெற்ற முதல் மனிதராக, முதல் புனிதராக அவர் நம்ம மத்தியில் இன்றும் நிறைந்திருக்கின்றார். இதற்கு பின்பாகத்தான் இந்த ஆண்டவருடைய இந்த 5 காய வரம் பெற்ற இந்த ஆன்மீகத்தை பெற்ற பின்பாகத்தான் இந்த அசிசி பிரான்சிஸ் முதலாக இயற்கையை நேசிக்கக்கூடியவராக, அங்குதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மூன் என்கின்ற இந்த இயற்கையாக இருக்கின்ற அனைத்து இயற்கையை சார்ந்த அனைத்து விலங்குகளும்
அனைத்து பறவைகளும், அனைத்து தாவர செடி கொடிகளும், அனைத்து நீர்வாழ் உயிரினங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்ற அனைத்து இயற்கையை முழுமையாக நேசிக்கக்கூடிய, இயற்கையோடு கூடிய ஒரு ஆன்மீகத்தை தேட ஆரம்பிக்கின்றார். அந்த ஆன்மீகம் அவருக்கு பெரிதாக தெரிகிறது. காரணம், இது ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஆன்மீகமாக அசிசி பிரான்சிஸ்க்கு தெரிகிறது. இதில் அரசியல் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதில் ஒரு நம்பிக்கை இருக்க வாய்ப்பு கிடையாது. இது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அவருடைய தொடர்ந்து ஒவ்வொரு நிலைப்பாடும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய ஆன்மீகத்தை நோக்கி பயணப்பட வைக்கின்றது. எனவேதான் அங்கே கிறிஸ்துமஸ் பிறப்பு இந்த ஆன்மீகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் 5 காய வரம்பற்ற இந்த பாடுகளின் ஆன்மீகத்தை பெற்ற இவர் இறுதியாக அனைத்து இயற்கையை சார்ந்த அனைத்துமே தன்னுடைய சகோதர சகோதரிகள் இயற்கையோடு கூடிய நிலையில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுதுதான் ஒரு சரியான ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் என்பதை தெளிவாக இந்த அசிசி பிரான்சிஸ் தெரிந்து கொள்ளுகின்றார். இது எங்கிருந்து பெறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இந்த ஆன்மீகத்தை பெறுகிறார். ஆனால் இந்த அசிசி பிரான்சிஸ் பெற்ற இந்த ஆன்மீகத்தை சரியாக அவருக்கு பின்னால் இருந்த வழித்தோன்றர்கள், அவருடைய சகோதரர்களால் பின்பற்ற முடியவில்லை. இறுதியிலே சபைகளில் ஏராளமான பிரிவுகள், இன்று வரை ஆயிரக்கணக்கான பிரிவுகள். அசிசி பிரான்சிஸ் வாழ்ந்த அதே ஆன்மீகத்தை அவருக்கு பின்னால் இருந்த வழித்தோன்றர்களால் சரியாக பின்பற்ற முடியவில்லை. அவர்கள் ஒரு கட்டடத்தை உருவாக்குகிறார்கள், மாபெரும் பேராலயங்களை கட்டி எழுப்புகிறார்கள், ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறார்கள், அவர்களுக்கென்று ஒரு கேரிசம், ஒரு வரைமுறையை உருவாக்குகிறார்கள், ஒரு வாழ்வாக்குகின்றார்கள், அவர்களுக்கென்று சட்டம் உருவாக்குகின்றது. இறுதியில் இந்த ஆன்மீகம் தொலைந்து போய்விட்டது. அரசியல் புகுந்து விட்டது. அரசியலால் பிரிவுகள் ஏற்பட்டுவிட்டது, பிரிவுகளால் பிளவுகள் ஏற்பட்டது, பிளவுகளால் போராட்டங்கள் ஏற்பட்டது, போராட்டங்களால் இறுதியில் இந்த ஆன்மீகமும் தொலைந்து போனது. இந்த அசிசி பிரான்சிஸினுடைய ஆன்மீகம் என்பது அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தில் ஒரு சபையை தோற்றுவித்த ஒரு சபையிலிருந்து ஏராளமான பிளவுகளும் பிரிவுகளும் இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு சபை, இந்த பிரான்சிஸ்கன் சபைதான். காரணம், இது ஆண்டவருடைய ஆன்மீகம். இந்த ஆண்டவருடைய ஆன்மீகத்தை பின்பற்ற வருகின்ற பொழுது அது சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை வாழ்வாக்கு என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. எனவேதான் இந்த சபையில ஏராளமான பிரிவுகளும் பிளவுகளும் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலைப்பாடைத்தான் ஆண்டவரிடத்தில், காரணம் ஆண்டவரிடம் பெற்ற அந்த ஆன்மீகத்தை தான் அசிசி பிரான்சிஸ் வாழ்ந்தார் என்றால் அப்போ ஆண்டவருடைய ஆன்மீகம் என்ன, அவருடைய ஆன்மீக பயணம் என்ன என்று சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்றால் ஒரு உண்மை நமக்கு புலப்படும். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுவது போல, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்குடுகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்கின்ற அந்த ஒரு ஆன்மீகத்தை தெரிந்தெடுக்கிறார். அது சரியான ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்றால் அவரால் இப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலைப்பாடையும் அவரால் எடுக்க முடியாது. உறவுகளையும் தவிர்த்து, குடும்பங்களையும் தவிர்த்து, சமூகங்களையும் தவிர்த்து, அல்லது பிரச்சனைகளையும் தவிர்த்து, துன்பங்களையும் தவிர்த்து, அனைத்தையும் துறந்த ஒரு நிலையில் வாழ்பவரால் மட்டும்தான் இந்த ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடிந்ததா என்றால் சற்று அதில் ஒரு சரியாக ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எனவேதான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆன்மீகத்தை எடுத்துச் செல்கின்ற இந்த அப்போஸ்தலர்கள் இருவராக சென்று பயணித்தாலும் இந்த ஆன்மீகத்தை சற்று திரித்த நிலையில் இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அல்லது பாடுகளின் ஆண்டவரிடமிருந்து உயிர்த்த ஆண்டவருடைய ஆன்மீகத்தை எடுத்து செல்கின்ற பொழுது இந்த அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக இருந்தவர்கள் ஆண்டவருடைய ஆன்மீகத்திலிருந்து விலகி நிற்கின்றார்கள். எவ்வாறு அசிசி பிரான்சிஸினுடைய ஆன்மீகத்திலிருந்து அவருடைய சகோதரர்கள் விலகி நின்று பிரிவுகள் உட்பிரிவுகள் ஏராளமாக ஏற்பட்டதோ அதே போல ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அங்கே முதலாக திருத்தூதர் பணியில் நாம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு உண்மை அங்கே புலப்படும். They began to live a communism, life of communism. எல்லாவற்றையும் தங்களுக்குள் இருக்கின்ற உடைமைகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பொது உடைமை வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார்கள். இதுவல்ல ஆண்டவருடைய ஆன்மீகம், இதுவல்ல ஆண்டவர் விரும்பிய ஆன்மீகம்.
திரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆன்மீகம் அங்கேயே திரிக்கப்படுகிறது. அங்கே பொது உடைமையாக்கப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தொடக்க திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 32 37 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த உடைமைகள் எல்லாம் ஒன்றாக கொடுக்கப்பட்டு இந்த உடைமையிலிருந்து பிரித்து அவர்கள் வாழுகின்ற பொழுது ஒருவர் தனக்கென பணம் சேர்த்து வைக்கின்றாரோ அவர் கொல்லப்படுவார். எந்த ஆன்மீகம் இங்க கொல்லும்? கடவுள் எப்படிங்க கொல்ல முடியும்? ஆனால் இங்கே திருத்தூதர் பணி எப்பொழுது ஆண்டவருடைய ஆன்மீகத்திலிருந்து விலகி நின்று இங்கே அந்தியோக்கியாவிலே திருத்தூதர் பணியில் சொல்லப்படுவது போல அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவ சமயம் என்ற ஒரு மதம் உருவாக்கி அந்த மதத்திற்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கைக்கான ஒரு கொள்கைகளை உருவாக்கி அந்த கொள்கையில் ஒரு பொது உடைமையை உருவாக்கி அந்த பொது உடைமையில் அனைவரும் பொது சொத்தாக கொண்டு வர வேண்டும் என்று உருவாக்கி அதில் யார் தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் கொடுக்காமல் தனக்குன்னு செல்வம் வச்சிருக்காங்களோ அவங்க செத்தே போயிடுவாங்க. செத்துட்டாங்க, கொன்னுட்டாங்க, கடவுள் கொன்னுட்டாரு என்ற ஒரு வரைமுறையை உருவாக்குகிறார்கள். இங்கே நம்பிக்கை பிறக்கின்றது, இங்கே மதம் பிறக்கின்றது. மதம் அழிவை கொண்டு சேர்க்கும், மதம் அரசியலோடு இணைக்கப்படும், மதம் சட்டத்தை கொண்டு வரும். ஆன்மீகம் என்பது வேறு, மத நம்பிக்கை மதம் என்பது வேறு, அல்லது மத வெறி என்பது வேறு, அல்லது மத நம்பிக்கை என்பது வேறு. அதைத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. எனவேதான் திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 1-5 முடிவுள்ள வசனங்களிலே அனனியா என்பவர் கொல்லப்படுகிறார். யாரால் கொல்லப்படுகிறார்? அங்கு ஒரு நீதியை குறிப்பிடுகிறார்கள். ஆன்மீகம் இந்த நீதியையும் தாண்டியது, இந்த நீதிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எனவேதான் இதற்கு பின்பாக இந்த பொது உடைமை சமூகத்திலிருந்து துவக்க கால கிறிஸ்தவ பொது உடைமை சமூகத்திலிருந்து மீண்டுமாக ஏறத்தாழ கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்ற நினைப்பவர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் ரத்தம் சிந்து மரித்தால் மட்டும்தான் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எங்கேயும் நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கவில்லை. தன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். தாய் தந்தை வெறுத்து விட்டு வா என்று அழைப்பு கொடுக்கிறார். அது ஆண்டவருடைய ஆன்மீகமாக இருக்கிறது. தன்னுடைய நற்செய்தி இந்த இறையரசை பற்றி இந்த ஆன்மீகத்தை பற்றி உலகமெல்லாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் மறைசாட்சியாக மரித்தால் மட்டும் நல்ல கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்ற ஒரு கோட்பாடு இந்த 4 நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. ரத்தம் சிந்தினால் மட்டும் நல்ல கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் அங்கு மதம் இருக்கிறது, காரணம் அங்கு அரசியல் இருக்கிறது, காரணம் அங்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, காரணம் அது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜனாக மாற ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்பாக 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக எப்பொழுது பெரிய கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்தை உரோமை மதமாக அல்லது அரசியல் மதமாக மாற்றி அமைத்தாரோ அதற்கு பின்பாக எங்களால் மறைசாட்சியாக மறிக்க முடியாதே, எங்களால் மறைசாட்சியாக ரத்தம் சிந்த முடியாதே என்பதற்காக இந்த மறைசாட்சியாக மறித்து ரத்தம் சிந்தி மட்டும் செத்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர் நல்ல கிறிஸ்தவன் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னால் கொள்வதற்கு யாருமே கிடையாது, ரத்த சிந்த வைக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. காரணம் அது அரசியல் மதம் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் மறைசாட்சியாக வாழ வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அங்கே என்ன சொல்வது பாலைவன தந்தையர்களாக தனிப்பட்ட முறையில் வாழுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவிப்பு விடுத்த அந்த ஆன்மீகத்திலிருந்து மௌனமட துறவிகளாக ஒரு இடத்தில் ஒரு குகையிலே அடைந்து தியானம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் என்று கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தல அசிசி காலம் வரை 12ஆம் நூற்றாண்டு வரை மௌனமட துறவிகளாக மட்டும் வாழ்ந்து இதுதான் ஆன்மீகம், இதுதான் கிறிஸ்தவம் என்ற நம்பிக்கையை விதைத்து இறுதியிலே அங்கே அரசியலை புகுத்தி விட்டார்கள். 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் போதிக்க செல்லுகிறார்கள். ஆனால் இந்த போதனையில் ஏராளமான அரசியல் இருந்தது. எனவேதான் சிலுவை போர் என்கின்ற கிபி 1089 கிபி 1275 வரை நடந்த ஏறத்தாழ 6 திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 6 சிலுவை போரும் சரி அல்லது திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத மொத்தம் 9 சிலுவை போர்களும் சரி லட்சமான மக்களை கொலை செய்தது. இதை எப்படி நாம் நியாயப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவருடைய இடத்தை நான் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பிறந்த அந்த பகுதியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பகுதி கிறிஸ்தவ மதமாக மாற வேண்டும் என்பதற்காக லட்சமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இது மத நம்பிக்கை, இது மத வெறி.
ஆண்டவருடைய ஆன்மீகம் என்பது வேறு, ஆனால் மதவெறி என்பது வேறு என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த சிலுவை போரை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே திருத்தந்தையர்கள் அரசர்களாக இருந்து இந்த அரசர்கள் இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக லட்சமான மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டார்கள், இஸ்லாம் சமயத்தவர்களும் சகோதர சகோதரிகளும் கொல்லப்பட்டார்கள். பேரழிவை இந்த உலகம் சந்தித்தது. உலகத்திலேயே அதிகமான அழிவை சந்தித்தது என்றால் ஹிரோஷிமா கிடையாது, வேற நெப்போலியன் போனாப்பட்டு அழித்த அந்த அழிவு கிடையாது, இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகா அலெக்சாண்டருடைய அந்த பேரழிவு கிடையாது. இந்த சிலுவை போரில் ஏற்பட்ட அழிவுகள் தான் உலகத்திலேயே அதிகமான பேரழிவுகள். ஒரு மதத்தால் எப்படி முடியும்? இது மத நம்பிக்கையால் மட்டும்தான் முடியும், ஆன்மீகத்தில் அல்ல. அப்போ ஆண்டவருடைய ஆன்மீகம் என்கிறது ஏராளமான பிரிவுகளை இன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கேரிசம். ஸ்கூல் தொடங்குறாங்க, ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க, அது என்ன சொல்றது, கிறிஸ்தவம் சமூகம் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆன்மீகம் வேறு, நம்பிக்கை என்பது வேறு என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவருடைய ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை போல வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்றால் நாம் பின்பற்ற வேண்டியது மொத்தம் 5. ஆண்டவருடைய ஆன்மீகத்தை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்றால், அல்லது ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்றால், அல்லது அசிசி பிரான்சிஸை போல ஆண்டவருடைய நற்செய்திக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் 5 காரியங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நமக்கு எல்லாமே தேவை. ஜெபம் தேவை, குழும ஜெபம் தேவை, இல்லைன்னு நான் சொல்ல வரல. குழும ஜெபம் தேவை, ஜெபமாலை ஜெபம் தேவை, திருப்பலி நிறைவேற்றுதல் தேவை, நற்கருணை ஆண்டவருடைய அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் தேவை. இவை அனைத்துமே நம்மை ஒரு நிலைக்கு வளர்த்து இதை நம்மை ஆண்டவருடைய ஆன்மீகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மத வெறிக்கு அழைத்து செல்லக்கூடாது. நீ சரி நான் தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதை அழைத்து செல்லக்கூடாது. அப்படி அழைத்து சென்றால் அது மத நம்பிக்கை. அப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அது ஆண்டவருடைய ஆன்மீகம். அதுதான் வித்தியாசம். ஆன்மீகம் என்பது அனைத்தையும் அரவணைக்கக்கூடியது. ஜாதியம் கடந்தது, மதம் கடந்தது, இனம் கடந்தது, மொழி கடந்தது. இது இயற்கையோடு தொடர்பு உடையது. அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஆண்டவருடைய ஆன்மீகம் என்பது 5 படிநிலைகளை கொண்டது. அந்த 5 படிநிலைகளில் முதல் படிநிலை ஒரு தனி மனிதராக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றால் 12 அப்போஸ்தலர்களோடு பயணித்த ஆண்டவர், தாய் மரியாளால் வளர்க்கப்பட்ட அந்த ஆண்டவர், சூசையனுடைய பாதுகாப்பில் வளர்ந்த ஆண்டவர் எப்பொழுது ஆன்மீகவாதியாக மாறுகிறாரோ அப்பொழுது தனி மனிதராக சொல்லுகிறார். எல்லா புதுமைகளையும் 12 அப்போஸ்தலரோடு இணைந்து செய்தார். ஆனால் எப்பொழுது அவர் ஜெபிக்க வேண்டும் என்று முற்பட்டாரோ அப்பொழுது தனி மனிதராக சொல்லுகிறார். குடும்பத்தில் கூட இருக்கலாங்க, ஆனால் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் என அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தனி மனிதராக எவரால் செல்ல முடியுமோ அவரால் தான் இந்த ஆன்மீகத்தை தேடி செல்ல முடியும். இது அவருக்கு இருக்கின்ற முதல் காரியம். இரண்டாவதாக அவர் தனிமைக்கு செல்ல வேண்டும். தனி மனிதராக மட்டும் இருந்தால் போதாது, அவர் தனிமைக்கு செல்ல வேண்டும். இது ஆன்மீகத்தினுடைய இரண்டாவது பண்பு. மூன்றாவதாக அதிகாலை பொழுதை தெரிந்தெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இரவு பொழுதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இரவு பொழுதை, அதிலும் குறிப்பாக அதிகாலை பொழுதை தெரிந்தெடுத்தார். இந்த அதிகாலை பொழுதை எப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் இந்த ஆன்மீக தேடல் நமக்குள் ஒரு சரியான ஒரு தேடலாக இருக்க முடியும். நான்காவதாக மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் உயர்ந்த பகுதியை தெரிந்தெடுத்தார், மலைப்பகுதியை தெரிந்தெடுத்தார், தனிமைக்கு சென்றார், தனி ஆளாக சென்றார், அதிகாலை பொழுதை தேர்ந்தெடுத்தார். இறுதியாக நம்முடைய எண்ணத்தில் வெறுமை இருக்க வேண்டும். மத நம்பிக்கைகளை தவிர்த்து, குறிப்பாக பவுலடியார் அரேபிய பாலைவனம் கிறிஸ்தவத்தை, அதாவது யூத பாரம்பரிய பின்னணியில் வாழ்ந்த பவுலடியார் எப்பொழுது ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அப்பொழுதே அவர் அரேபிய பாலைவனத்தில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அங்கே ஆண்டவருடைய ஆன்மீகத்தை பெற்றவராக இருக்கிறார், பெறக்கூடியவராக இருக்கிறார். அது அவர் தனிமையில் இருந்துதான் இந்த ஆன்மீகத்தை பெற்றார். பிரியமானவர்களே, இந்த ஆன்மீகத்தை நாம் எப்பொழுது சரியாக புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது மத சண்டைகள் இருக்காது, மத கலவரங்கள் இருக்காது, நான் தான் தலைமையானவர் என்ற ஒரு தலைமை பண்பு இருக்காது.
இவை அனைத்தையும் கடந்தது தான் ஆண்டவருடைய ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நாம் தேடக்கூடியவர்களாக, நாம் இந்த ஆன்மீகத்தை தேடுகின்ற பொழுது நாம் சரியாக இந்த திருப்பலிக்கான வரைமுறைகளை அல்லது நற்கருணை ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை அல்லது தாய் மரியாளுடைய அந்த தாய் மரியாள் இந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்த அந்த நிகழ்வுதனை, இதுபோல் அனைத்து புனிதர்களுடைய அந்த பண்பு நிலைகளை, இவைகளை எல்லாம் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நாம் அங்கே அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதிலிருந்து ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதிலிருந்து நம்முடைய நம்பிக்கையை நிமித்தமாக பிறரை ஏற்றத்தாழ்வுகளோடு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு நல்ல சமூக சிந்தனையோடு கூடிய இயற்கையான ஒரு நல்ல ஆன்மீகத்தை, ஆண்டவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.